வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம vlogல எங்க போயிட்டு இருக்கோம்னா வேல்டெக் ஸ்கூல் ஆஃப் மீடியாக்கு தான் போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு வந்து பண்ண காலேஜுக்கு போறனாலே நம்ம மூவி ப்ரொமோஷனுக்காக தான் போவோம். ஸோ நம்ம ஐபிஎல் இந்தியன் பீனல் லா படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே விஸ்காம் மீடியா சம்பந்தமான காலேஜ். ஸோ யார் யார் போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பண்ணா நம்ம ப்ரொடியூசர் சாரோட டிரைவர் அண்ணா. ஸோ வந்து நம்ம ப்ரொடியூசர் சாரோட கார்ல தாங்க போயிட்டு இருக்கோம். ஆனா இது என்ன கார்னா? அது பென்சில். எனக்கு தெரியும். பென்சில் என்ன மாடல்னா எனக்கு தெரியல. நமக்கு காரை பத்தி எல்லாம் பெருசா தெரியும், நமக்கு பைக்கை பத்தி தான் தெரியும். ஆனா இது எத்தனாவது காலேஜ்னா? இது 6வது காலேஜ். 6வது 7வது காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை காலேஜ் பேலன்ஸ் இருக்குன்னா? இன்னும் இருக்கு 15 காலேஜ் இருக்கு. இன்னும் 15-20 காலேஜ் பக்கம் இருக்குங்க. தெரியல, இன்னும் போக போக இன்வைட் பண்ண இன்னும் போய்கிட்டே இருக்கும். சவுத் சைடு போவே இல்ல, இன்னும் சவுத் சைடுலாம் எதுவும் போடல. கோயம்புத்தூர் சைடு போக வேண்டியது இருக்கு. கோயம்புத்தூர் சைடா? போயிடுவோம். நம்ம படிச்ச காலேஜ் எல்லாத்துக்கும் போவோம். ஆனா இன்னைக்கு என்ன பிளான்? இன்னைக்கு வேல்டெக் காலேஜுக்கு போறோம். நம்ம படத்தோட ப்ரொமோஷன், நம்ம படத்தோட பத்தி எல்லாம் பேச போறோம். அதுல வந்து நம்ம டிடிஎஃப் வாசன் சீஃப் கெஸ்டா வராரு. ஐபிஎல் டீம் வரோம், நாங்க வரோம், அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வராங்க, அங்க இன்னும் 2 ஆர்டிஸ்ட் வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஆர்டிஸ்ட் வராங்களாண்ணா? வராங்க. அவங்க எல்லாம் போயிட முடியுமாண்ணா? இது ரொம்ப குட்டியா இருக்கேண்ணா. தெரியல, போன்றாரு. லிஃப்ட் வரலாம்ண்ணா, லிஃப்ட் வரலாம். முன்னாடி இருக்கிறேன்னா வரலாங்கிறாரு. போல நான் லெஃப்ட் பிரச்சனை இல்லை. பிரிட்ஜ் மேல போனா சல்லுன்னு ஓடிடலாம். அண்ட் வந்து இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பண்ண நம்ம ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலி நம்ம படத்துல இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே நல்ல பயங்கரமான பாட்டு. சோ அதுலயும் வந்து பண்ண வைபான ஒரு சாங் இருக்கு. அதுவும் இல்லாம நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். இது வரைக்கும் இங்க சின்ன வயசுல இருந்து முறையா டான்ஸ் போட்டிருக்காரு. ஆமா, முதல் அழகா உங்களுக்கு பிடிச்ச சிம்பிளான ஸ்டெப்ல நீங்களும் அந்த வயல் நீங்களும் ஸ்டெப் எல்லாம் போடலாம். அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்காரு. உங்களுக்கு கனெக்ட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். செமையா இருக்கும், செம வைரல் ஆகும், அழகா இருக்கும். பாருங்க, வாசனை நீங்க ஒரு டான்ஸோட பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு டுவெட் சாங் பண்ணிருக்காரு பாருங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அது சிவ மகாதேவ் பாடிருக்காரு. மகாதேவோட பையன் முதல்ல தமிழ்ல பாடிருக்காரு. அவரு ஃபுல்லா பாம்பேல தான் இருக்காரு. எல்லாமே ஹிந்தி சாங் தான் பாடிக்கிட்டு இருக்காரு. வெரி ஃபேமஸ் சிங்கர் அவரு. அந்த சாங் அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் பண்ணிருக்காரு. சூப்பர்வா பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கும், நல்லா இருக்கும் சாங். நீங்களும் அழகா ரசிப்பீங்க. டூயட் சாங் மட்டும் இல்லைங்க, நம்ம படத்துல வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே ஒரு மாதிரி வைபான சாங்ஸ் தான். அதுலயும் அந்த வைபுக்காகவே ஒரு சாங் வச்சிருக்காங்க. நான் வேற அப்பப்போ முன்முத்திட்டே இருக்கேன். ஏதாவது லைவ்லயோ ஏதாவது விளாக்லயோ தெரியாம சொல்லிடுவேணும்னு வேற தெரியல. சொல்லிட மாட்டேன். எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குங்க. எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, டான்ஸும் கத்துக்கணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் நான் பெருசா டான்ஸே ஆடிக்க மாட்டேன். ஏதாவது சின்ன கிளிப்ஸ் மட்டும் வந்து பண்ணா ஆடுற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவுமே யாராவது ரொம்ப கம்பல் பண்ணிருப்பாங்க, அதனால ஆடி இருந்திருப்பேன். சோ இவ்வளவு பெரிய டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பட் எப்படியோ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆடி முடிச்சிட்டேன். சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரையிலையும் நமது தொலைபேசியிலையும் நீங்க பாப்பீங்க. எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிடிஎஃப் அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இன்னொரு 20 மினிட்ஸ்ல வந்து பண்ணா நாங்க டேரக்டா காலேஜுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். சோ இது யாரோட காலேஜ்ல வந்து பண்ண? நம்ம தேன் மிட்டாய் தம்பி, உதயா தம்பி அவங்களோட காலேஜ். ஆமாங்க, பட் தேன் மிட்டாய் தம்பி அவங்களுக்கு கால் உடைஞ்சிருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கனால தம்பி வர முடியல. உதயா தம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாப்போங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பண்ண நம்ம பாட்டு ரிலீஸ் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம படமும் ரிலீஸ் ஆயிடும். மறக்காம எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. உங்களோட வீட்டு பிள்ளையோட முதல் படம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. லவ் யூ சோ மச்ங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளாக் பண்றீங்க. முக்கிய பின் குறிப்பு என்னன்னாங்க, இந்த நம்மளோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா போலீஸ்காரனை கட்டி கிட்ட லத்திய வச்சு அடிப்பான், அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் தான் நம்ம படத்துக்குமே பண்ணிருக்காரு. அதே ஜானர்ல ஒரு வைபோட ஒரு சாங்கும் இருக்கு. அதுதான் வைபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெண்களை பத்தி எல்லாம் நாங்கள் தவறாக எதுவும் பேசவில்லை. அதெல்லாம் நீங்க பாட்டு வரும்போது பாப்பீங்க. யாராவது அதுக்கு வேற ஆரம்பிச்சிருவாங்க, பெண்களை பத்தி நாங்க தப்பா பேசிட்டோங்க. பெண்களை பத்தி நாங்க எதுவும் தவறாக பேசவில்லை. ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேங்க. நல்லா இருக்கீங்களா? ஐயோ
இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன் டிடிஎஃப் அண்ணாவை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்க வந்திருக்கேன். அண்ணாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா அவர் பிறந்ததுல இருந்து ஆரம்பிப்போம். ஜூன் 29, 2000 அப்போ தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல பிறந்த இவர் இன்னைக்கு பைக் வச்சிருக்க எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்காரு. 2017 தன்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் மூலமா இளைஞர்களோட கவனத்தை எல்லாத்தையும் ஈர்த்தவர். இன்னைக்கு செல்போன் ஸ்கிரீன்ல இருந்து நம்மள மாதிரி ரசிகர்களோட ஆதரவோட வெள்ளி திரையில வந்து கால் பதிக்க இருக்கோம். நம்ம டிடிஎஃப் அண்ணாவை ஸ்கூல் ஆஃப் மீடியா டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் சார்பாக இந்த ஈவென்ட்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. Let's give a round of applause for TTF வாசன் அண்ணா and IPL movie team. இப்போ அண்ணாவை மேலே கூப்பிடலாமா? உங்க பலத்த கைத்தட்டலோட TTF அண்ணா and IPL movie team director Mr. Karnathan sir. I like to call our teams as to basically IPL movie team. அண்ணாவோட டிராயிங் வரைஞ்சது நம்ம ரஃபிகாக எல்லாரும் ஜோரா கையில சொல்லலாமா? இவென்ட் டைரக்டர் மிஸ்டர் கருணாகரன் சார் டு அட்ரஸ் தி கேடரி. வணக்கம். இங்கே வந்திருக்க மாணவ மாணவர்களுக்கு என் நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்து வருகிறேன். இந்த படம் ஐபிஎல் மூவி ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் வாசனை நாங்கள் திரையுலகத்தில் ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம ஈவெண்டோட சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாம் சொல்லலாம். நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் சம்பந்தமான படம். படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்தியன் பீனல்லா. ஸோ கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நண்பனாலையும் நம்மளோட முதல் படம் வேற எந்த படமும் கிடையாது. எல்லாரும் பக்காம குடும்பத்தோடு வந்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஸோ பொலிட்டிக்கல் கிரைம் ஃபேமிலி த்ரில்லர் மூவி. ஸோ வந்து எல்லாரும் மறக்காம கேட்டு போய் பாருங்க. அண்ட் வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த போலீஸ்காரனை கட்டி கிட்டா லத்தியால் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருந்துச்சு. அவங்க தான் மியூசிக் தான் நம்ம படத்தில் பண்ணிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு பைக் சாங் தான். நெக்ஸ்ட் Q&A செஷன். அண்ணா கிட்ட யாரும் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். The floor is open. பைக் ரேசரா இருக்கீங்க, ஒரு vlogger இருக்கீங்க, அதுல இருந்து இப்ப ஆக்டரா இருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி பைக் ரைடரா இருந்து இப்போ உண்மையாவே பைக் ரேசர் ஆகிட்டாங்க. அது வந்து மூவி நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ வந்து எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். ஆனால் இதை சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பேருக்கு முன்னாடி நடிச்சு டான்ஸ் ஆடி குமாசனோட பாட்டு ரிலீஸ் ஆகிடும், டான்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைமு. பட் ஈவன் தோ முயற்சிகள் தான் சொல்லணும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தா லாப் பண்ணிக்கிறீங்க. அது வந்து எவ்வளோ பேர் டிஸ்கவுண்ட் இருந்து ஆக்டர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், இன்னும் டேரக்டர்ஸ் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், எவ்வளோ பேர் ட்ரை பண்ணீங்க. ஸோ எல்லாருமே எல்லாமே முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க, ஸ்டண்ட்லாம் பண்ணிருக்கீங்க நிறையா. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்டண்ட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் ஈவன் தோ பார்த்துக்கலாம். ஸ்டண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட். நான் ரொம்ப பயமான ஃபேன் உங்களுக்கு. நீங்க கிட்டத்தட்ட 2020 நான் ரொம்ப பார்த்துருக்கேன். எனக்கு அவங்க சென்னை மீட்டப் தான் வரும்போது ஆனால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ உங்களோட ஆக்டராக இருந்தாலும் உங்களோட பயமான ஃபேனாக கேட்குறேன். இனிமேல் நீங்கள் பைக் ரைட்ஸ் தான் பண்ணுவீங்களா? நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி இருக்கும்போது டிடிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மூவி ப்ரொமோஷன் காலேஜ் நம்ம பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க.
அண்ட் டிடிஎஃப் ஒருத்தவங்களுக்கு மெயினாக ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். யாருக்குன்னு வந்து பண்ணால் நமக்கு ஒரு தம்பி கிஃப்ட் பண்ணாங்கல்ல ஃபோட்டோ ஃப்ரேம். செல்லம் அல்டிமேட்டாக இருக்குடா செல்லம், அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஸ்டேஜில் இருக்கும்போது கூட சரியாக பார்க்கல, ஓரளவுக்கு பார்த்தேன். உனக்கு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்க, நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் குச்சி சுப்பான பார்த்தா தெரியாது, யாராலும் கட்டி முடியாது, மனசுக்குள்ளே பல போராட்டங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் சிலக்குட்டி என்னால் வந்து உனக்கு தேங்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், பயங்கர அழகாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே அதை எங்கேயாவது மாட்டி நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். தம்பியோட பேர் ஆஷிக்கோ இல்லை குமரேஷோ இல்லை ரஃபிகோ, நல்ல ஒரு பேர். இதுலேயே போட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே போட்டிருக்காங்க. அப்புறமேல் நான் பார்த்து சொல்கிறேங்க. டிடிஎஃப் நம்ம ஐபிஎல் இந்தியன் பீனல்லாம் படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வ்ளாக் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ட்வின் த்ராட்லஸ் சேனலில் வந்துடும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்க மறந்துடுறீங்க. டிடிஎஃப் நம்மளோட அல்காரிதம் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல். பட் இப்போ நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அல்காரிதம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஆல் போட்டுட்டு காலைல 11 மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது வரல, ஹோம் பேஜில் காட்டும் கொஞ்ச நாளில். பட் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்மளோட அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அந்த ட்வின் த்ராட்லஸ் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்துடும். அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பண்ண ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டு. ஓகேங்க, நம்ம வ்ளாக் இது ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டனமா போய்ட்டு கேர எவ்வளோ வேகமாக ஃபோன் சேஃப் போங்க, அந்த மெயின் பட் போட மாட்டே இருக்காதிங்க. பட் டிடிஎஃப்ல விக்கும் ஸ்லாட்ஸ் பார்த்து மக சேஃப் பாருங்கள். லவ் யூ ஸோ மச்.